வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சென்னை மாநகராட்சியில் நாளை தொடக்கம். வாகனங்களில் முன்பக்க கண்ணாடியில் பாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டப்படாத வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவு. பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி காலமானார். திரைப்பிரபலங்கள் பொதுமக்கள் அஞ்சலி. காலையில் நன்றாகத்தான் பேசுகிறார், மாலையில் குண்டு வீசுகிறார். புதின் மீது ட்ரம்ப் பாய்ச்சல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை மாநகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நாளை தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் நாளை முதல் அக்டோபர் மாதம் வரை 15 மண்டலங்களிலும் உள்ள ஒவ்வொரு வார்டிலும் தலா 2 முகாம்கள் வீதம் 200 வார்டுகளிலும் மொத்தம் 400 முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த முகாம்கள் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வார்டிலும் முகாம் நடைபெறுவதற்கு 7 நாட்களுக்கு முன்பாக தன்னார்வலர்கள் மூலமாக வீடுகளுக்கு சென்று முகாம் நடைபெறும். நாள், இடம் உள்ளிட்ட விவரங்கள் உள்ளடக்கிய விண்ணப்ப படிவங்கள் 13 அரசு துறைகள் மூலமாக வழங்கப்பட உள்ள சேவைகள் குறித்த முழு விவரங்கள், தேவைப்படும் ஆவணங்கள் குறித்த தகவல் கையேடு வழங்கப்படும். இதில் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் தங்களது வார்டுகளில் நடைபெறும் முகாமில் நேரடியாக சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கலாம். மேலும் முகாம்களில் பெறப்படுகின்ற மக்களின் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் முகாம்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவைகள் வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்படும். மேலும் முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பாஸ்டேக் ஸ்டிக்கர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைக்கவும், நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாஸ்டாக் எனப்படும் மின்னணு முறையில் சுங்க கட்டணம் செலுத்தும் முறை நடைமுறையில் இருந்து வருகிறது. இதன் மூலம் சில நொடிகளில் சுங்க கட்டண வாகன உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பிடித்தம் செய்யப்படுகின்றன. இந்த பாஸ்டாக் ஸ்டிக்கரை வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டியிருக்க வேண்டும். ஆனால் வாகன உரிமையாளர்கள் சிலர் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டாமல் தனியாக தங்கள் கைவசம் வாகனங்களில் வைத்துக் கொள்கின்றனர். இதன் காரணமாக வாகனங்களின் முன்பக்க கண்ணாடியில் ஒட்டப்படாத பாஸ்டாக் ஸ்டிக்கர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக பிரத்யேக மின்னஞ்சல் முகவரியை ஆணையம் உருவாக்கியுள்ளது. பாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டப்படாத வாகனங்கள் குறித்து சுங்கச்சாவடி நிர்வாகம் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உடனுக்குடன் புகார் அளிக்க ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி தனது 87 வயதில் காலமானார். சரோஜாதேவியின் இயற்பெயர் ராதாதேவி. பெங்களூரில் பிறந்தார். 1958ஆம் ஆண்டு வெளியான எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்தில்தான் தமிழில் அறிமுகமானார். இது மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் நாயகியாக நடித்து அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என அழைக்கப்பட்டார் சரோஜாதேவி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் 26 படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் 22 படங்களிலும் அவர் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ், கன்னட திரையுலகில் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்றும் பெருமை பெற்றவர். இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் விருதுகளையும் மாநில அரசுகளின் விருதுகளையும் அள்ளி குவித்தவர். தனது 87வது வயதில் வயது முதிர்வால் காலமானார். இதையடுத்து திரையுலகினரும் ரசிகர்களும் அவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் நடித்து புகழ் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலையில் நன்றாகத்தான் பேசுகிறார், மாலையில் குண்டு வீசுகிறார் என்று புதின் மீது ட்ரம்ப் பாய்ச்சல். வாஷிங்டனில் நன்றாக பேசிவிட்டு அதன் பின்னர் அனைவர் மீதும் குண்டு வீசுகிறார் என ரஷ்ய அதிபர் புதின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடந்து வருகின்ற போரை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். உக்ரைனில் ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வாஷிங்டனில் நிருபர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் கூறியதாவது: ரஷ்ய அதிபர் புதின் நன்றாக பேசிவிட்டு பின் அனைவர் மீதும் குண்டு வீசுகிறார். உக்ரைனுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா அனுப்ப உள்ளது. ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். புதின் உண்மையிலேயே பலரை ஆச்சரியப்படுத்தினார். அவர் நன்றாக பேசுகிறார், பின்னர் மாலையில் அனைவரையும் தாக்குகிறார். அவர்தான் சொன்னதை புரிந்து கொள்வார் என்று நான் நினைத்தேன். அவர் இரவில் அனைவரையும் குண்டு வீசி தாக்கி வருவது எங்களுக்கு பிடிக்கவில்லை. இதுவரை போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. இவ்வாறு அவர் கூறினார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற போது உக்ரைன் ரஷ்யா இடையே நிலவி வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனாலும் போர் தொடர்ந்து நிலவி வருவதால் ரஷ்ய அதிபர் புதின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐம்பெரும் விழா, மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் பங்கேற்பு.
வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஐம்பெரும் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக செல்வ பெருந்தகை, சிதம்பரம், பீட்டர், அல்போன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை, நாக்பூரில் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி படிக்கிறார். யாரெல்லாம் எழுதி கொடுத்தது படிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் பிழை செய்கிறார்கள். அறநிலையத்துறை நிதியை கல்விக்கு பயன்படுத்துவது குறித்து பேசிய பேச்சு சர்ச்சையானது. வரும் தேர்தலில் திமுக கூட்டணி 20 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என செல்வ பெருந்தகை பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், குடியாத்தம் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்று 9 ஆண்டுகள் பொற்கால ஆட்சி வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சி என்றால் வடநாட்டு கட்சி, ஹிந்தியை திணிக்கின்ற கட்சி, இந்து மத வெறியை திணிக்கின்ற கட்சி என எல்லாருடைய மனதிலும் ஆழமாக பதிந்துவிட்டது. அமித்ஷா தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என கூறுகிறார். ஒரு நாடு ஒரு தேர்தலை எதிர்க்கிறோம் என்பதை 2026ஆம் தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் என ப. சிதம்பரம் பேசினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள், கேடை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சுரேஷ்குமார், கிருஷ்ணவேல், விக்ரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாத்தான்குளம் அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமித்ததை கண்டித்து கையில் கருப்பு கொடியேந்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட சொக்கலிங்கபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்த ஊரில் இறந்தவர்களை தகனம் செய்வதற்காக ஊருக்கு வெளிப்புறத்தில் சுடுகாடு உள்ளது. ஆனால் இந்த சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் தனிநபர் ஒருவர் கம்பி வேலி போட்டுள்ளார். இதனால் இறந்தவர்களை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதி பொதுமக்கள் பலமுறை போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சொக்கலிங்கபுரம் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் தனிநபர் ஆக்கிரமித்துள்ள இடத்தின் அருகே சென்று கையில் கருப்பு கொடி ஏந்தியபடி பதாகைகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மெய்ஞானபுரம் போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் தீர்வு காண்பதாக கூறினர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 16வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்வாணன், பாஸ்கரன் மற்றும் சிலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவினை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி, தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு வி. பாஸ்கரன் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள். சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து வருகின்றனர். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவில், காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் பொற்கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவில், சென்னை கபாலீஸ்வரர் கோவில் மட்டுமல்லாமல் மலேசியாவில் உள்ள 10 மலை முருகன் கோயில் மற்றும் மகா மாரியம்மன் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். இசை மற்றும் பரதத்தின் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான உருப்படிகளை வழங்கிய 15 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளன. தள்ளாத வயதில் வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கேட்டு அலையும் 85 வயது முதியவர். இவரது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு இல்லாத நிலையில் அரசு பதிவேட்டில் குடிநீர் இணைப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவலம் தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் வடபாதி கிராமத்தை சேர்ந்தவர் சிதம்பரம். மனைவி இறந்த நிலையில் 50 வருடமாக இதே வீட்டில் தனிமையில் வசித்து வருகிறார். இவரின் குடியிருக்கும் இந்த வீட்டிற்கு தொடர்ந்து வீட்டு வரி கட்டி வருவதாகவும், ஆனாலும் இவரது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு கேட்டு அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை வைத்தோம். இவரது கோரிக்கை மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இவரது வீட்டிற்கு இதுவரை குடிநீர் இணைப்பு இல்லாத நிலையில் குடிநீர் இணைப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக அரசு பதிவேட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் குடிநீர் இணைப்பு கேட்டு பலமுறை பல அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை தனக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை. மத்திய அரசின் திட்டமான அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு என்ற ஜல்ஜீவன் திட்டத்தின்படி அனைத்து மக்களுக்கும் குடிநீர் வழங்க வேண்டிய அரசு அதிகாரிகள் இந்த தள்ளாத வயதில் என்னை அழகிவிட்டு பழி வாங்குகிறார்கள் என சிதம்பரம் கண்ணீர் வெடிக்கிறார்.
எனது மூத்த மகன் எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. இளைய மகன் மட்டுமே எனக்கு ஆதரவு அளித்து வருகிறான். இந்நிலையில் எனது மூத்த மகன் எனக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கக்கூடாது என்று அதிகாரிகளிடத்தில் கூறியதால் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுவதாக சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை ஜனநாயக உரிமையை பறிக்கும் நடவடிக்கை என இப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவோணம் தாலுக்கா வடதரு கிராமம். எங்கள் அப்பாவுக்கு 85 வயசாகுது. தள்ளாத வயசில் தண்ணிக்காக கலெக்டர் ஆஃபீஸில் கோரிக்கை வச்சுருக்காரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் தடுக்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி அதிகாரி புறக்கணிக்கிறாங்க. அது யார் தடை ஏற்படுத்தினாலும் அவங்க நடவடிக்கை எடுத்து எனக்கு தண்ணியில் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திருவோணம் பிடிஓ அவர்களுக்கும் எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரணி அருகே ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு காலைவிடும் திருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த அத்திமலைப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் அம்மன் திருவீதி உலா திருவிழாவை முன்னிட்டு காலைவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடின. முன்னதாக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து விழாவை தொடங்கி வைத்தார். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை அடையும் காளைகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,00,000, இரண்டாம் பரிசாக 75,000, மூன்றாம் பரிசாக 50,000, நான்காம் பரிசாக 35,000, ஐந்தாம் பரிசாக 25,000, ஆறாம் பரிசாக 20,000 என காளை உரிமையாளரிடம் சுமார் 75 மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை உப்பார வீதி அருள்மிகு கோதாண்டராமர் ஆலய சமூக மக்கள் மகாசபை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவின்படி 5 குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கோவை நகர்வால் வாணிய செட்டியார் சொந்தங்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் கோவை உப்பார வீதியில் நடைபெற்றது. இக்கோவிலில் கோதண்டராமர் ஆலய சமூக மக்கள் மகாசபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு திருமூர்த்தி மற்றும் நடராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கடந்த 26ஆம் தேதி தினத்தந்தி நாளிதழில் வெளியிட்டபடி 5 குழுவை தேர்வு செய்வதற்கான தேர்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற உறுப்பினர்கள் 5 குழுவினரை தேர்வு செய்தனர். அதன்படி ஆடிட்டர் ரத்னவேல், மருதராஜன், ஜகவர், வெள்ளியங்கிரி ராதாகிருஷ்ணன், தாமோதரன் ஆகிய 5 நபர்கள் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அறங்காவலர்கள் சிறப்புடன் பணியாற்ற வாழ்த்து தெரிவித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கோயிலில் 36 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருவண்ணாமலை உச்சியில் நின்ற கோலத்தில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் காட்சியளிக்கிறார். ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணத்தை காண வந்த திருப்பதி சீனிவாச பெருமாள் இந்த மலையிலேயே தங்கியதாக கருதப்படுவதால் இக்கோயில் தென் திருப்பதி என அழைக்கப்படுகிறது. இக்கோயிலில் கடந்த 1989ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் தொடங்கியது. கோவில் முழுவதும் உபயதாரர் நிதியில் பெருமாள் சந்நிதி, உட்பிரகார தரைத்தளத்தில் கற்கள் பதித்தல், கோபுரத்தில் வர்ணம் பூசுதல், அன்னதான கூடன் உள்ளிட்ட பல்வேறு திருப்பணிகள் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. கருவறை திருப்பணிகள் மற்றும் யாகசாலை பூஜைகள் தொடங்கி புண்ணிய காவசனம், காலசந்தி பூஜை, அக்னி ஆராதனம், மூர்த்தி ஹோமங்கள் நடைபெற்றது. பெருமாள் சன்னதி விமானம், சால கோபுரம், புனித நீர் ஊற்றப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விடுமுறை தினத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தென்காசி மாவட்டத்தில் உலக புகழ்பெற்று விளங்கக்கூடிய சுற்றுலா தலமான குற்றாலத்தில் அமைந்துள்ள பொதிகை மலை இங்கு வனப்பகுதியில் பல வகையான மூலிகை செடிகள் உள்ளதால் இங்கு விழக்கூடிய நீர்வீழ்ச்சிகளில் மூலிகை கலந்து வருவதால் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதை தொடர்ந்து சீசன்களை கட்டும். அதன்படி இந்த ஆண்டும் சீசன் துவங்கியுள்ளனர். இந்நிலையில் சனி, ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்களில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பேரருவி,
பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி போன்ற அருவிகளில் நீராடி செல்கின்றனர். விடுமுறை தினம் என்பதால் அதிகமான கூட்டம் குற்றாலத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகளை சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கி வருகின்றனர். இங்கு உள்ள அனைத்து அருவிகளுக்கும் தென்காசி மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே அதிகாலை 5 மணியளவில் சென்னை மணலில் இருந்து ஜோலார்பேட்டைக்கு 52 பெட்டிகளுடன் எரிபொருள் ஏற்றி வந்த சரக்கு ரயில் திருவள்ளூரில் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பெட்டிகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனை கட்டுப்படுத்துவதற்காக பொதுநிதி தீயணைப்பு வாகனங்களும் அரக்கோணத்திலிருந்து நுரை வாகனமும் வரவேற்கப்பட்டு 8 மணி நேரத்திற்கு பின் தீ கட்டுப்படுத்தப்பட்டது. மழை காரணமாக மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த தென்னக ரயில்வேயின் பொது மேலாளர் RN சிங் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த விபத்து காரணமாக சுமார் 300 மீட்டர் தொலைவில் தண்டவாளங்கள் சிதறியும் சில இடங்களில் உருகியும் காணப்பட்டது. அவற்றை சீரமைக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. தடம் புரண்ட வேகன்களை சீரமைக்க 1200 டன் எடை கொண்ட சீன நாட்டு கிரேன் வரவழைக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தீ விபத்தில் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு வேகன் முழுமையாக தப்பிய நிலையில் அதிலிருந்து டீசலை 3 லாரிகள் மூலமாக எடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை அருகே உள்ள நெம்மக்கோட்டை கிராமத்தில் உள்ள கருப்பர் காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு முளைப்பாரி எடுப்பு ஊர்வலம் மேலதாளங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெம்மக்கோட்டை கிராமத்தில் உள்ள கருப்பர் காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு முளைப்பாரி எடுப்பு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. நெம்மக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நவதானியங்களை பயிரிட்டு அதை குடங்களில் வைத்து அலங்கரித்து ஒரே மாதிரியான புடவை அணிந்து மேலதாளங்கள் முழங்க கும்மியடித்து குளவையிட்டு முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு கோயிலை நோக்கி ஊர்வலமாக எடுத்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சர்வதேச செஸ் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள ராமமூர்த்தி நகர் இந்திரா காந்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி உள்ளது. இங்கு சர்வதேச செஸ் தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை தாராபுரம் கிங்ஸ் செஸ் அகாடமி சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர். போட்டியின் தொடக்க நிகழ்வில் பள்ளி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அம்மலி பிரியதர்ஷினி சதுரங்க போட்டியை தொடங்கி வைத்தார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தாராபுரம் நகர காங்கிரஸ் தலைவர் செந்தில்குமார், பள்ளி முதல்வர் வேங்கையன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியின் மேற்பார்வையை மேற்கொண்டனர். போட்டி 5 சுற்றுகளில் நடைபெற்றது. வயது பிரிவுகளாக 6 முதல் 19 வயதுகளுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த போட்டியாளர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. பரிசுகளை ஒருங்கிணைப்பாளர் சிவா வழங்கினார். இந்த போட்டியில் தாராபுரம் தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட சதுரங்க வீரர்கள் உற்சாகமாக பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். அரக்கோணத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி துவங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கணேஷ் நகரில் அமைந்துள்ள சென்னை பில்ரோத் மருத்துவமனை மற்றும் அரக்கோணம் கணேஷ் நகர் 3வது வார்டு சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நகரமன்ற உறுப்பினர் சி சரவணன் தலைமையில் நடைபெற்றது. மருத்துவ முகாமில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் இருதயம், சர்க்கரை நோய், எலும்பு, வயிறு மற்றும் குடல் மற்றும் மகளிர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமம் தலைவர் சுப்பிரமணியன், அதிமுக நகர செயலாளர் பாண்டுரங்கன், மாநில மருத்துவ அணி இணை செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம், மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர்கள் ஷியாம்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பாக 46வது ஆண்டு கால்பந்து போட்டிகள் காலப்பட்டி அனன்பள்ளியில் நடைபெற்றது. கோயம்புத்தூர் சகோதயா CBSE பள்ளிகளின் கூட்டமைப்பின் சார்பாக 46வது ஆண்டு கால்பந்து போட்டிகள் கடந்த 12ஆம் தேதி துவங்கி 2 நாட்கள் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள அனன்பள்ளியில் நடைபெற்றன. மாணவர்களுக்கான கால்பந்து போட்டிகள் கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் என பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 66 சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் பள்ளிகளை சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன. முன்னதாக போட்டிகளை அனன் சர்வதேச பள்ளியின் தலைவர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். விறுவிறுப்பாக நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டிகளில் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் முதலிடத்தை பிடித்து லிஷ்யூ பள்ளி மாணவர்கள் கோப்பையை கைப்பற்றினர். மவுண்ட் லிட்ரஸி பள்ளி 2வது இடத்தையும், விவேகம் சீனியர் செகண்டரி பள்ளி 3வது இடத்தையும், அமிர்தா வித்யாலயம் பள்ளி 4வது இடத்தையும் பிடித்தன. அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு அனன் பள்ளியின் முதன்மை முதல்வர்
சந்திரசேகர், முதல்வர் நந்தகுமார் ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து போதைப் பொருட்கள், மதுபாட்டில் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து தமிழக அரசுடன் இணைந்து காவல்துறையினர் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படுகின்ற தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கவனம் ஈர்த்துள்ளனர். அதன்படி திம்மாவரம் பகுதியில் உள்ள புனித பால்ஸ் பள்ளி வளாகத்தில் மது பாட்டிலில் புகையிலை, போதை மாத்திரை மற்றும் நோ ட்ரக்ஸ் போன்ற வடிவில் ஒரே நேரத்தில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இணைந்து நடத்தினர். இந்நிகழ்வு ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. முன்னதாக இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசிய பிரபல கவிஞரும் எழுத்தாளருமான மனுஷ்யபுத்திரன், போதைப் பொருட்களை தடுப்பதில் தமிழக காவல்துறையினர் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் கார்த்திகுமார் மற்றும் நிர்வாக இயக்குநர் மோனிகா ரோஷினி ஆகியோர் உலக சாதனைக்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கௌரவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏடிஎம்களில் நூதன முறையில் கொள்ளையடித்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க வருகின்ற தொழிலாளர்கள் மற்றும் வயதான பாமர மக்களிடம் பணம் எடுத்து தருவதாக கூறி மோசடி செய்துள்ளனர். அவர்களின் ஏடிஎம் கார்டுகளுக்கு பதிலாக அதே மாதிரியான போலி ஏடிஎம் கார்டுகளை கொடுத்து அசல் ஏடிஎம் கார்டுகளை திருடி அதன் மூலமாக அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்து நூதன முறையில் ரூபாய் 70,000 பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இளையநகரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் ஜாப்ராபாத் பகுதியைச் சேர்ந்த இர்ஃபான் ஆகிய இருவர் மீதும் பணம் பறிகொடுத்த அம்பலூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ரசகுண்டு மற்றும் கலந்தரா பகுதியைச் சேர்ந்த சுகுமார் ஆகியோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தனர். வங்கி சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மேற்படி 2 நபர்களை கைது செய்து வாணியம்பாடி நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி, ஆம்பூர் பகுதி கொள்ளையர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை மாவட்டம் போரூர் அருகே மதனந்தபுரத்தில் மாணவர்களுக்கிடையே அனல் பறந்த வாள்வீச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கிய எம்எல்ஏ. சென்னை மாவட்டம் போரூர் அருகே மதனந்தபுரத்தில் வாழ்வீழ்ச்சி சங்கம் சார்பில் 14-20 வயது உட்பட்டவர்களுக்கான வாழ்வீச்சு சாம்பியன் போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியை சென்னை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் ஒருங்கிணைப்பு தலைவர் டெல்லி பாபு துவக்கி வைத்தார். இதில் சிறுவர், சிறுமியர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாழ்வீச்சு போட்டியில் ஈடுபட்டனர். இப்போட்டியில் டிஜிட்டல் உதவியுடன் விளையாடப்படும் மாணவர்கள் சாதுரியமாக ஒருவரை ஒருவர் வாளால் தாக்கி புள்ளிகளை பெற்றனர். மேலும் புள்ளிகள் அடிப்படையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சாம்பியன் பட்டம் வழங்கப்படும். பின்னர் வெற்றி பெற்றவர்கள் மாநில மற்றும் இந்திய அளவில் நடைபெறுகின்ற போட்டியில் தகுதி பெறுவர் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒலிம்பிக் போட்டியில் இந்த விளையாட்டு 3% வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டில் உள்ளது என்றும் இதனை கிரிக்கெட், கால்பந்து போன்ற போட்டிகளுக்கு இணையாக பள்ளிகளிலேயே பயிற்சி அளிக்க வேண்டும் என அந்த சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து 2வது நாள் ஆட்டத்தில் 20 வயதுக்கு உட்பட்டோர்களுக்கான வாள்வீச்சு போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மதுரவாயல் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி பரிசுகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி பயணியர் மாளிகை சாலையில் உள்ள ஆனந்தாயி புடவைக்காரி கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பயணியர் மாளிகை சாலையில் அமைந்துள்ள ஆனந்தாயி புடவைக்காரி கோவில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பிள்ளையார் வழிபாடு, காவிரியிலிருந்து புனித நீர் தீர்த்து குடம் கொண்டு வருதல், முதல் கால 2ஆம் கால யாக பூஜைகள் ஆகியவை நடந்தது. மேலும் சிவச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். அப்போது கோவிலை சுற்றி இருந்த ஏராளமான பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வரிசை நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் சங்ககிரி டிஎஸ்பி சிந்து தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை கைராசி மருத்துவருக்கு ஆளுநர் விருது வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் சிறந்த கைராசி மருத்துவராக பணியாற்றி ஒட்டுமொத்த மக்களின் மனம் நிறைந்த மனிதநேயமிக்க மருத்துவர் முனிசாமி அவர்களின் மருத்துவ சேவையை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்ற மருத்துவர் தின விழாவில் சிறந்த மருத்துவருக்கான விருதை மேதக ஆளுநர் தன்னுடைய பொற்கரங்களால் வழங்கி மென்மேலும் பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விருது பெற்று வால்பாறை மண்ணிற்கு பெருமை சேர்த்த மருத்துவருக்கு அனைத்து தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சென்னை மாநகராட்சியில் நாளை தொடக்கம். வாகனங்களில் முன்பக்க கண்ணாடியில் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டப்படாத வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உத்தரவு.
பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி காலமானார். திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் அஞ்சலி. காலையில் நன்றாகத்தான் பேசுகிறார், மாலையில் குண்டு வீசுகிறார். புதின் மீது ட்ரம்ப் பாய்ச்சல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.